வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் கந்தசஷ்டி விழாவை பார்க்க போகிறோம். முதலாவரத்தை அடுத்து காந்தி நகரில் இருக்கிற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் 6 நாள் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடல் பாடி அனுதினமும் பூஜைகள் எல்லாம் செய்து மிகச் சிறப்பாக கொண்டாடி வர்றாங்க. வள்ளி தெய்வானையுடன் முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்த போகிறாங்க. அந்த திருக்கோயிலில் அது முறையாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் மந்திரம் சொல்லி முறைப்படி எப்படி திருமணம் நடத்த வேண்டுமோ அதுபோல் சிவாச்சாரியார்கள் மந்திரமோதி நாதஸ்வர இசையோடு பக்தர்கள் ஒன்று கூடி முருகா அரோகரா என்ற கோஷத்தோடு மிகச் சிறப்பாக கொண்டாடி வந்தார்கள். நாம் அதை பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பாலம் சுத்த பாலனால பாதம் துடைக்கிறது. அதாவது சுவாமியை நம்ம வரவேற்கிறோம். அதனால முதல்ல பால காலை தொடச்சிட்டு தான் அந்த பூஜைகள் ஆரம்பம். இப்ப இறைவனாருக்கு பாதம் துடைக்குதல். பொன்னூஞ்சலாடி இருந்தால் காஞ்சன மாலை பொன்னூஞ்சல் ஆடி இருந்தார் மணமகிழ்ந்து பொன்னூஞ்சல் ஆடி இருந்தார் காஞ்சன மாலை பொன்னூஞ்சல் ஆடி மகிழ்ந்தார். முருகர் கல்யாணத்தில் பொன்னூஞ்சல், வள்ளி கல்யாணத்தில் பொன்னூஞ்சல், தேவசேனை கல்யாணத்தில் பொன்னூஞ்சல் ஆடி இருந்தார். காஞ்சன மாலை பொன்னூஞ்சல் ஆடி மகிழ்ந்தார். அடுத்தபடியாக திருக்கல்யாண வைபவத்தில் இறைவனாருக்கு வஸ்திரம் சாத்துதல். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நோய் நொடி எல்லாம் விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு அந்த வஸ்திரம் சாத்துதல். வஸ்திரம் சமாப்பியாரம் சொல்லுவாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிற எல்லாரும். ஓம் சிவா சிவா அல்லும் பகலும் தொழுபவர்க்கு அறியாவரமும் சிவனெறியும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு திருப்பூணூல் சாத்துதல் நிகழ்ச்சி. திருக்கல்யாணத்துக்கு முறையாக திருமந்திரங்கள் ஓதி சிவாச்சாரியார்களின் அற்புதமான திருக்கல்யாண நிகழ்ச்சி. பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆணவம், கர்வம், மாயை சொல்லக்கூடிய செல்போன் தான் மாயை. கர்மா அப்படின்னா நம்ம முன் செய்த கர்மாக்கள். இதையெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக தான் அந்த திருப்பூணலானது இப்ப முருகப்பெருமான சார்ந்து இருக்கிறாங்க. வாத்தியம் ஓம் யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சஹதம் ரத்னாத் ஆயுஷ்யமத்யம் பிரதிபுண்ட சித்தம் யக்ஞோபவீதம் பரமம் வேதா. அடுத்தபடியாக திருக்கல்யாண வைபவத்தில் முருகப்பெருமானுக்கு திருச்சந்தனம் குங்குமம் சாத்துதல் நிகழ்ச்சி. சந்தனம் குங்குமம் பாத்தீங்கன்னா சந்தனம் நம்மளது மனதை கொடுமையாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக முருகப்பெருமான் சந்தனமும், வீட்டுல நிறைய சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கணும், எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், சந்தனம் குங்குமம் சாத்துதல். கந்தத்வாராம் துராம் தஜகாமித்யமுக்தாம் கரேகினீ ஈஸ்வரேகும் சர்வபூதானாம் தாமிஹோபஹ்மயேஸ்வியம் சந்தன குங்குமாம் சமர்ப்பயாமி. சந்தனம் மலயோத்பூதம் குங்குமாகர சேவிதம் ஸ்ரீகிருஷ்ண குஹேஸ்வர. அடுத்தபடியாக திருக்கல்யாண வைபவத்தில் திருப்புஷ்பம் சாத்துதல். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷ்பம் சாத்துதல் நிகழ்ச்சி. எல்லாரும் குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கணும். குடும்ப ஒற்றுமையாகட்டும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வைபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பூ சாத்துதல். ஓம் யுவா சுவாச பரிவீதாகாத் சௌஷ்ணேயான் பவதி ஜாயமானஹ தன்னீரா சத்பலயுன்னயந்தி வாதியோ மனசா தேவயின்னஹ யோகா புஷ்ப
வைச்ச வைடூரிய ஆபரணங்களானது சமர்ப்பிச்சிருக்கு. இப்ப சமர்ப்பணம் பண்ணத சுவாமிக்கானது இப்ப சேர்க்க போறாங்க. ஆபரணங்களை கொண்டுக்கலாம். ஓம் சஹிரத்னானி தாசுகே சுவாஜித விதஹ தம் பாகம் சித்ரமீமஹே பாதாதி சிரப்பர்யந்தம் நவரத்ன ஆபரணானி சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக இந்த திருக்கல்யாண வைபவத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய பூஜை என்று சொல்லக்கூடிய கன்னிகாதானம். இந்த கன்னிகாதானம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனை கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னிகாதானம் சொல்லக்கூடிய மிக உயரிய வைபவமானது இப்ப நடக்க இருக்கிறது. இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி, இன்னாருக்கு திருமணம் செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் கன்னிகாதானம். அந்த கன்னிகாதானம் இப்பொழுது நடக்க இருக்கிறது. ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகா வரதாரிணி த்யாயே பிரம்மாதிபுஷ்யம் பிரம்மலோக ஜிகிஷ்யதே பாத்கவகோத்ரோத்பவாம் வனராஜகுமாரி வனராஜபுத்ரி நம்பிராஜபுத்ரி தேவசேனானாம் நீம் இமாம் கன்யாம் காஷ்யபகோத்ரோத்பவாம் சிவயோகபுத்ரீம் தேவராஜபுத்ரீம் இந்திர மகாராஜபுத்ரீம் தேவசேனானாம் நீம் இமாம் கன்யாம் ஆதிசிவகோத்ரோத்பவாம் ஆதிசிவஸ்ய சதாசிவஸ்ய குமாரஸ்ய ஈஸ்வரஸ்ய புத்திரஸ்ய ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சர்வணः வராய இமாம் யஜமானஸ்ய அபிஷேகலः பார்கவகோத்ரோத்பவாம் வனராஜபௌத்ரீம் நம்பிராஜபுத்ரீம் பார்கவகோத்ரோத்பவாம் தேவராஜபௌத்ரீம் இந்திரஸ்ய குமாரீம் தேவசேனானாம் நீம் இமாம் கன்யாம் ஆதிசிவஸ்ய பௌத்ராய சிவஸ்ய புத்ராய சுப்பிரமணியேஸ்வர சர்மனே வராய விசேகதः பார்கவகோத்ரோத்பவாம் வனராஜபுத்ரீம் நம்பிராஜ சர்மணः புத்ரீம் சகல சௌபாக்யதாயினீம் மங்கள மனோகர ரமணீய ரமணஸ்ய ஸ்ரீ வல்லைநாயகி நாம்னீம் இமாம் கன்யாம் காஷ்யபகோத்ரோத்பவாம் ஸ்ரீ தேவராஜ சர்மணः பௌத்ரீம் விசேகதः இந்திரராஜஸ்ய குமாரீம் தேவசேனானாம்னீம் இமாம் கன்யாம் ஈஸ்வர சதாசிவஸ்ய பௌத்ராய சிவஸ்ய குமாராய ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சர்வனே வராய இமாம் கன்யாம் கனக சம்பன்ன சகலவாத்தியம் கன்யாம் கனக சம்பன்ன கனகா வரதாரிணி ஓம் கன்யாதான சுபமுகூர்த்தோ திவ்யநந்தோ சுபமுகூர்த்தோ. இப்பொழுது திருமங்கல்ய பூஜையாக நடக்கிறது. எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். நல்லபடியா வீட்டுல சுபகாரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கணும். கல்யாண வைபவங்கள் நடக்கணும். வம்சங்கள் அபிவிருத்தி அடையணும். இதுல நீங்க ஆனந்தன கையில வச்சுக்கோங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். திருமங்கல்ய பூஜையாக நடந்து அதை தொடர்ந்து திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கும். எல்லாரும் மனசா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆச்சாரியா மாங்கல்யம் அக்ரேணம் புரோக்ஷ்ய ஓம் ஹ்ரீம் அனந்தாயே நமஹ ஓம் ஹ்ரீம் தர்மாயே நமஹ ஓம் ஹ்ரீம் ஞானாயே நமஹ ஓம் ஹ்ரீம் வைராக்யாயே நமஹ ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்யாயே நமஹ ஓம் ஹ்ரீம் பத்மாயே நமஹ பத்மஸ்யோபரி ஓம் ஹ்ரீம் மாங்கல்ய கௌரி தேவ்யாசனாய நமஹ ஓம் ஹ்ரீம் மாங்கல்ய கௌரி முன்னயே நமஹ ஓம் ஹ்ரீம் மாங்கல்ய மகாலட்சுமி ஆசனாய நமஹ மாங்கல்ய மகாலட்சுமி முன்னயே நமஹ ஆச்சார்யா புஷ்பாஞ்சலிமாதாய பிரார்த்திய மங்களம் மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேஹி மே சதா மாங்கல்ய மகாகௌரி நமஹ சக்தி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சனாதினி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே
हिमाचलस्थानाथ पूजिते परमेश्वरी रूपं देहि जयं देहि यशो देहि विगोदहि ओम देव देव मंगलाकारी भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री पदा स्वाहा नमोस्तुते शंखचक्र गदाशार्ङ्ग गृहीत परमायुधे प्रसीद वैष्णवी रूपे नारायणी नमोस्तुते मांगल्यगौरी नमः आवाहनादिकं विदाय अवागणस्तावनं निदानं निरोधन दिग्बन्धन मण्डलदाळत्रयेन नमस्कारब्दान्द्रशीपाद्यं दत्त्वा धूपदीप नैवेद्यादिकं सन्तोष्य मांगल्य महागौरी विदाय नमः धूपमाग्रामयामि मांगल्य महागौरी विदाय नमः इदं धूपम् मांगल्य महागौरी विदाय नमः ओम सर्वस्याप्ते सर्वस्यदित्ते सर्वमेव तेनाप्नोति सकलवाद्यम् निराञ्जनं समर्प्य प्रार्थ्य अग्निर्वापामायतनम् आयतनवान् भवति योऽग्नेरायतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्निरायतनम् आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति माङ्गल्यभारती मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि शिवाग्रचित्रम्बलम् मादर्पिरै कन्नियानै मलयाल मகளோடும் பாடி மாதர்பிறை கன்னியானை மலையால் மகளோடும் பாடி தோளோடு நீ சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடபிடியோடும் களிறு வருவன கண்டேன் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதென கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதென கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதென கண்டேன் பிரார்த்தனானி சமர்ப்பயாமி ரிக்தாம் தர்மயந்தி पद्मे स्थितां पद्मवर्णां तामिहो मन्मयेष्टियं चन्द्राप्रभासां विशता विनन्ति दृष्ट्यल्लोके देवदुष्टामुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेनस्य तां त्वां वृणे आदित्यवर्णेन पदोऽधिजातो वनस्पतिस्तव वृक्षोऽथ बिल्वः अस्य फलानि तपसानुदङ्गमायां कलायाश्च वाक्या लक्ष्मीः उपेतुमां देवसखीर्तिष्ठमणिनाशः प्रादुर्भूतोऽस्मिराट्रेण्यन्त्रिवृद्धिं ददातु मे शुद्धिवासामनां ज्येष्ठामल्पेर्नाशयाम्यहं महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् शतमानं भवति शतायु पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति अनन्तरं माङ्गल्यतीर्थ அப்படியே பாடுங்க ஓம் नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः नमः प्रगत्यै भद्रायै यदा प्रणदात्मदा
பாட்டுமான வளநக பெண்ணில் எல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. திருமங்கல்ய தாரணம் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாலை மாற்றுதல் சிறப்பு நடனத்துடன் எங்களது ஆனந்தனாவும் எங்க மாமனார் அவர்களும் நடனத்தோட மாலை மாற்றுவாங்க. மாலை மாற்றினார் போதை மாலை சாற்றினார், மாலை மாற்றினார் போதை மாலை சாற்றினார், மாலையங்கு மகிழதங்கு மாலையவதன் மார்பிலே, மாலையங்கு மகிழதங்கு மாலையவதன் மார்பிலே, கையலாய் கையலாய் மாமதக் கலையிலாய் ரங்கராஜனே எங்கள் அன்பு நேசனே, ரங்கராஜனே எங்கள் அன்பு நேசனே, மாலை மாத்தி மனங்கள் மாத்தி மாலையவதன் மார்பிலே, மாலை மாத்தி மனங்கள் மாத்தி மாலையவதன் மார்பிலே, மையலாய் கையலாய் மாமரக் கலையிலாய் சுப்பிரமணியனே எங்கள் அன்பு நேசனே, சுப்பிரமணியனே எங்கள் அன்பு நேசனே, மாலை மாத்தி மனங்கள் மாத்தி மாலையவதன் மார்பிலே, மாலை மாத்தி மனங்கள் மாத்தி மாலையவதன் மார்பிலே, மாலை மாற்றினார் போதை மாலை சாற்றினார், மாலை மாற்றினார் போதை மாலை சாற்றினார். நான் வாசிங்க அலங்கார தீபாராதனை, உபச்சார தீபங்கள். இப்பொழுது திருக்கல்யாண வைபவத்தில் மாலை மாற்றுதல் பிறகு பால் பழம் கொடுத்தல் முருகப்பெருமானுக்கும் அம்பிகைக்கும் பால் பழம் கொடுத்தல் நிகழ்ச்சி. பாலுக்கு பாலவன் வேண்டி எழுந்தவள் கடல்கின்ற மாலுக்கு சக்கரம் மன்றதுள் செய்தவன் மன்னியதல்லே தன்னுள் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமேடமாக வாழ்த்து சிற்றம் பைரவல்லாடு பல்லாண்டு கூறுதுமே. என்ன நேயர்களே, அருமையான ஒரு திருக்கல்யாண உற்சவத்தை சிவாச்சாரியார்கள் சிறப்பாக மந்திரம் ஓதி வேள்வி நடத்தி அனைத்து தெய்வங்களையும் அழைத்து இப்போ நாம் திருக்கல்யாணத்தை பார்த்தோம். இந்த மந்திரங்கள் நம் காதுகளிலே கேட்க வேண்டும், கண்களிலே பார்க்க வேண்டும், அந்த முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய உதவியோடு தான் இந்த தீபம் இயற்கை யூடியூப் சேனலில் வளரணும். இது நல்ல நோக்கத்துக்காக, நல்ல செயல்களை செய்வதற்காக, ஊக்கி வைப்பதற்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு 5282 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் இந்த சேனல் வளரும், ஆன்மீகம் தலைக்கும், இயற்கை ஓங்கும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.